வணக்கம் நண்பர்களே. எக்கனாமிக்ஸில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய டிஜிட்டல் கரன்சி சிபிடிசி, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. இந்தியாவுக்குன்னு ஒரு டிஜிட்டல் கரன்சியை இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்கான ஆர்பிஐ இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சிபிடிசி பற்றி பேசுங்கன்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த சிபிடிசி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில பேசிக்கான டேர்ம்ஸை பார்த்துருவோம். இதெல்லாம் கரன்சி ரிலேட்டட் டேர்ம்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிபிடிசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். கரன்சி அப்படின்னு சொல்கிறது நாணயம். ஒரு நாட்டில் இந்த கரன்சி பார்த்தீங்கன்னா லீகல் டெண்டராக யூஸ் பண்ணுவாங்க. லீகல் டெண்டருங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த கரன்சியில் வரக்கூடிய அந்த காயின்ஸ், ருப்பி நோட்ஸ் இதெல்லாம் தான். இந்த லீகல் டெண்டர் இதை சட்டத்தின்படி எல்லாருமே அக்செப்ட் பண்ணி ஆகணும். பேமெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், கடன் செலுத்துறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதை யாருமே ரிஜெக்ட் பண்ண முடியாது. இதுதான் லீகல் டெண்டர். நீங்கள் இந்தியாவுடைய கரன்சி ருப்பி எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் லீகல் டெண்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஃபியட் கரன்சி. ஃபியட் கரன்சிங்கிறது என்ன? ஃபியட் கரன்சியை ஜென்ரலாக அந்த நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்தியாவில் யார் இஷ்யூ பண்ணுவா? ஆர்பிஐ தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அவங்க தான் சென்ட்ரல் பேங்க். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபியட் கரன்சி வேற ஒன்றும் இல்லை, இந்தியாவுடைய ருப்பி தான். ஜென்ரலாக இந்த ஃபியட் கரன்சிஸ் இதுக்கு பேக்கப் அசெட் எதுவும் இருக்காது. ஒரு சில கரன்சிஸ்க்கு பேக்கப் அசெட் வேணும்னா வைக்கலாம். உதாரணத்துக்கு தங்கமோ அல்லது வேற ஒரு கரன்சியோ இல்லை வேற ஏதாவது அசெட்டோ வைக்கலாம். ஆனால் ஃபியட் கரன்சி பொறுத்த வரைக்கும் இதுக்கு எந்த விதமான பேக்கப்பும் இருக்காது. அடுத்தது டிஜிட்டல் கரன்சி. ஃபிசிக்கல் கரன்சி அப்படின்றது நம்ம ஃபிசிக்கலாக கையில் வச்சிருக்கிறது, காயின்ஸ், ருப்பி நோட்ஸ் இதெல்லாம். இதை நம்ம ஃபிசிக்கலாக டிரான்சாக்ட் பண்ணுவோம், செல்லிங் பையிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஃபிசிக்கலாக கையில் இல்லாமல் டிஜிட்டல் ஸ்பேஸில் இருந்து டிஜிட்டல் ஸ்பேஸ்லேயே டிரான்சாக்ட் ஆகக்கூடிய அந்த கரன்சிஸை டிஜிட்டல் கரன்சிஸ்னு சொல்கிறோம். இந்த டிஜிட்டல் கரன்சிஸில் வரக்கூடிய ஒரு கேட்டகரி தான் இந்த வெர்ச்சுவல் கரன்சி. வெர்ச்சுவல் அப்படின்றது மெய்நிகர், டைரெக்டாக ஒரு விஷயமா அது இல்லை, ஆனாலும் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. இதுதான் இந்த வெர்ச்சுவல். இந்த வெர்ச்சுவல் கரன்சிஸ் ஜெனரலாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிரிப்டோகிராஃபி அப்படின்ற டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால தான் இதை கிரிப்டோ கரன்சிஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. கிரிப்டோகிராஃபி ஜென்ரலாக இருக்கும். இந்த கிரிப்டோகிராஃபி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு சீக்ரெட் கோட் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சீக்ரெட் கோட் மெக்கானிசம் ஒரு அல்கோரிதம், இதை யூஸ் பண்ணி தான் இந்த வெர்ச்சுவல் கரன்சிஸ் இதில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரன்சி டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும் ஒரு லெட்ஜர் மாதிரி. ஸோ இதில் அந்த சேஃப்டி இருக்கும், செக்யூரிட்டி இருக்கும். இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. இந்த டெக்னாலஜியை பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்காயின்ஸ் போன்ற வெர்ச்சுவல் கரன்சிஸ் இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை வச்சு தான் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த பேசிக் டேர்ம்ஸை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ சிபிடிசிக்கு நம்ம வருவோம். ரொம்ப காலம் கழித்து ஆர்பிஐயே ஒரு டிஜிட்டல் கரன்சியை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னது போல் இது ஒரு வெர்ச்சுவல் கரன்சி. ஓவரால் கிளாசிஃபிகேஷன் டிஜிட்டல், அதுக்குள்ளே வரக்கூடிய ஒரு வெர்ச்சுவல் கரன்சி. ஏன் இவ்வளோ நாள் இந்தியாவில் இந்த வெர்ச்சுவல் கரன்சிஸை ஆர்பிஐ அக்செப்ட் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் த்ரெட் அதிகம் இருக்குது அப்படின்னு ஆர்பிஐ ஃபீல் பண்ணாங்க. பிட்காயின் எடுத்துக்கோங்களேன். பிட்காயின் லான்ச் ஆகி அதுக்கப்புறம் அதனுடைய மதிப்பு இது ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருந்தது, சரியும் ஏறும். இதனால் எக்கனாமியில் இன்ஸ்டெபிலிட்டி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த வெர்ச்சுவல் கரன்சிஸை இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன் டெரரிசம், பயங்கரவாதத்துக்கு கூட யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை பயங்கரவாதத்துக்கு யூஸ் பண்ணலாலும் மற்ற ஆக்டிவிட்டீஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். மணி லாண்ட்ரிங்க்கு யூஸ் பண்ணலாம். மணி லாண்ட்ரிங் அப்படின்றது பண மோசடி. இந்த வெர்ச்சுவல் கரன்சிஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்குடைய ரெகுலேஷன் இருக்காது. அப்போது
பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் டைரெக்டாக டிரான்சாக்ட் பண்ணலாம். இதை ரெகுலேட் பண்ணுறது கஷ்டம். இந்த அடிப்படையில் ஆர்பிஐ இவ்வளோ காலமாக இந்தியாவில் இந்த விர்ச்சுவல் கரன்சிஸை என்கரேஜ் பண்ணல. ஆனால் இப்போதைக்கு தானாகவே முன் வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சியை, அதாவது விர்ச்சுவல் கரன்சியை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த சிபிடிசி. இந்த சிபிடிசி இப்போதைக்கு ரீட்டைல் ஃபார்மில் வரல, ஹோல்சேல் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் ரீட்டைல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் லான்ச் ஆகும். இந்த சிபிடிசி நம்ம பார்த்தோம்னா எப்படி நம்ம ருப்பீஸ் இதை ஃபிசிக்கல் ஃபார்மில் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சிபிடிசியும். ஆனால் இது வந்து டிஜிட்டல் ஃபார்மில் யூஸ் ஆகும். இப்போ டிஜிட்டல் ஃபார்மில் உங்கள் கையில் சிபிடிசி 100 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன். இதை நீங்கள் டிஜிட்டல் மூலமாக, ஸ்பேஸ் மூலமாக நீங்கள் அதை பையிங் செல்லிங் பண்ணிக்கலாம். இந்த டிஜிட்டல் சிபிடிசி ஃபிசிக்கல் ருப்பீஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு எதிராகவும் நம்ம டிரான்சாக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்கள் கையில் சிபிடிசி 100 ரூபாய்க்கு இருக்குன்னா அதை உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஆன்லைன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் கையில் ஃபிசிக்கலாக ஒரு 100 ரூபாய் நோட்டை வாங்கிக்கலாம். ஸோ இப்படி தான் அந்த சிபிடிசி ஒர்க் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு ருப்பி, எலக்ட்ரானிக் ருப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். தற்போதைக்கு 9 பேங்க்ஸ் சிபிடிசி இதை ரெகுலேட் பண்ணி இதில் டிரான்சாக்ஷன்ஸ் நடத்துறதுக்கு ஆர்பிஐ அலோவ் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ, பேங்க் ஆஃப் பரோடா, கோட்டக் மஹிந்திரா, இந்த மாதிரி 9 பேங்க்ஸ் இப்போதைக்கு அவங்க பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் மற்ற பேங்க்ஸ்க்கும் இந்த பர்மிஷன் வரலாம். சிபிடிசி பொறுத்த வரைக்கும் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷனை இது அதிகப்படுத்தும். இந்தியாவில் இப்போதைக்கு ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் பெட்டராக இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் இந்த பேங்கிங் செக்டருக்குள்ளே வரல. பேங்க் அக்கௌண்ட்ஸ் நிறைய பேர் வச்சுருந்தாலும் அந்த பேங்க்ஸை ஆக்சஸ் பண்ணுறதில்ல, பேங்கிங் சர்வீசஸை அந்தளவுக்கு ஆக்சஸ் பண்ணுறதில்ல. இப்போ சிபிடிசி பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் இல்லாமே நீங்கள் இதில் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஆனால் இதுக்கு ஒரு டிஜிட்டல் வாலெட் தேவை. டிஜிட்டல் வாலெட்ன்றது ஒன்றும் இல்லை, அது ஒரு மெக்கானிசம். அந்த வாலெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இந்த டிஜிட்டல் வாலெட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் இதில் செக்யூரிட்டி அதிகம். உங்கள் பணத்தை வேறு யாராலையும் எடுக்க முடியாது. அதே போல் இந்த சிபிடிசியில் டிரான்சாக்ட் பண்ணுறதுனால அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், சீப்பாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதில் சார்ஜஸ் லெவி ஆகுது. மெர்ச்சன்ட்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, நிறைய கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இவங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதை நம்ம செப்பரேட்டாக டிரான்சாக்ட் பண்ணும்போது இந்த சார்ஜஸ்லாம் வராது. ஓவராலாக எஃபிஷியண்ட்டாக இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். அது இல்லாமல் இது பிஸ்னஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மால் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க, ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த சிபிடிசி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் இதில் ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெகுலேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சென்ட்ரல் பேங்க்னுடைய அந்த ரெக்கார்டு கீழே இது வந்துடும். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு ருப்பி தான். ஆனாலும் நாம் இதை டிஜிட்டல் வாலெட் சொல்லியாக யூஸ் பண்ணுறோம். டீசென்ட்ரலைஸ்டாக இல்லைனாலும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடக்கூடிய ஒரு சில பேர் லார்ஜ் டிரான்சாக்ஷன்ஸை ஸ்மால் டிரான்சாக்ஷன்ஸாக பிரேக் பண்ணி சிபிடிசி மூலமாக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் ட்ராபேக்ஸும் நம்மளால் கவனிக்க முடியுது. பட் இன்னைக்கு தேதியில் ஆர்பிஐ ஒரு டிஜிட்டல் கரன்சியை விர்ச்சுவல் ஃபார்மில் இந்தியாவுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு வெல்கம் டெவலப்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ முதல்ல மக்களுக்கு இதை பற்றி அவேர்னஸ் வரணும், நிறைய பேர் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது இல்லாமல் இது சம்பந்தமான அந்த ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ், கிரீவன்ஸ் மெக்கானிசம், கம்ப்ளைண்ட் மெக்கானிசம் இதெல்லாம் மக்கள் இந்தியாவில் லேர்ன் பண்ணணும். ஸோ ஃப்யூச்சரில் இந்த பிட்காயின்ஸ் போன்ற ப்ரைவேட் டிஜிட்டல் கரன்சிஸை இந்தியாவில் அலோவ் பண்ணி அதை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஆர்பிஐ ஈடுபடலாம். நன்றி.